ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 19 போன பாட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா கங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 19. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே தேங் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தூங்காமல் அப்படியே கன்னத்தில் கை வச்சு சாஞ்சிக்கிட்டு வாயினையே வச்சுக்க நமக்கு அம்மா பார்த்துட்ருக்கான். வாயின் தூங்குறத பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ நிம்மதியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இத்தனை நாள் அவனுக்கும் வாயின் மேலே லவ்வெல்லாம் இருக்குது. பட் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் கில்ட்டி ஃபீலிங்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதான் வந்து தடுத்துட்ருக்கு. பட் இப்போ எல்லாமே மூட்டை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. வாயின் மேலே அப்படியே ஃபீலிங்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது. அப்படியே வாயினே பார்த்துட்டு வாயினோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவள் பக்கத்துலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகணும்னு தோணல போல். ஸோ அதனால் அவள் பக்கத்துலேயே தான் படுத்துட்ருக்கான். வாயனும் காலையிலேருந்து அலைஞ்சதுல ரொம்ப டயர்டாக இருப்பா. ஸோ அவளும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தேங்கும் அவளை பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி அப்படியே அவனும் தூங்க ஆரம்பிச்சிடான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் தேங்க படுத்திருக்கான். அதுவும் ரொம்ப கிட்டக்க. வாயனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவன் இவ்வளோ கிட்ட வந்து படுத்திருக்கான்? ஓ, சாருக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகுது போல். அதனால பக்கத்தில் வந்து படுத்து கிடக்குறான். பரவாயில்ல, நல்லா படுத்திருக்கானே அப்படின்ட்டு அவளும் அப்படியே தேங்க பார்க்க ஆரம்பிக்கிறா. தேங்க அப்படியே டப்புன்னு கண்ணு முழிச்சிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சமாளிக்கணும் வேறு தெரில. எழுந்துட்டியா? நானும் இப்போ தான் எழுந்தேன். சமாளிக்காத, என்ன தானே பார்த்துட்டு இருந்த? நல்லாவே தெரியும். ஆமாம், தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னப்போ? நீ என் புருஷன் தானே? உன்னை பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? உன்னை தான்டா பார்த்துட்டு இருந்தேன். என்ன? ஓ, திமுறா வர பேசுறியாடி? திமுறா பேசுறியோ அப்படின்ட்டு அப்படியே வானை அடித்து அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரும்போது வானை அப்படியே பிடிச்சிட்டு, என்ன நீ கிஸ் பண்ண வந்தா நான் விட்டுருவேனா? நேற்று நீ எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினேன், என்னெல்லாம் பண்ணேன். என்கிட்ட வந்துன்னு வச்சுக்கோயேன் கொன்றும் அப்படின்ட்டு அப்படியே தேங்காய் தள்ளி விட்டுட்டு பாடுக்கு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஓடிட்டா. தேங்கலாம், ஓ, நான் கிட்ட வரக்கூடாதா? என்கிட்ட நீ தப்பிச்சிருவியா? பார்த்துடலாண்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருக்கான். வானும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு அப்படியே வெளில வரான். பார்த்தேன் என் பாட்டுக்கு ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு வான் கிட்டக்கு வந்து நிற்கிறான். ரெஸ்ட் ரூம் கதவை அப்போ தான் திறந்து டம்முன்னு மூடியிருப்பான். அதுக்குள்ளே வந்து லாக் பண்ணிவிட்டு, என்ன இப்போ கிட்டே வரலாமா? இங்கே பாரு, தேவையில்லாமல் அது இப்படி நிற்கக்கூடாது. என்ன? தள்ளிப்போ தள்ளிப்போ, எனக்கு கீழே வேலை இருக்குது, நான் போகணும். அத்தை இன்றைக்கி தான் வராங்க, நான் அவங்கள பார்க்கணும். ஓ, எங்கள் அம்மா தானே, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. என்னமோ சொன்னியே என்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு. உன்கிட்ட தான் வருவேன், கிஸ் பண்ண தான் வருவேன், இதோ அங்கங்கே அத்தையும் தொட தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போகிற. அதான் என் மேலே ஒன்றும் இல்லை, ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு விளக்கணை இல்லைன்னு சொன்னியே. அப்புறம் என்ன? போப்போன்னு சொன்னியே, அப்புறம் என்னடா? அதான் சாரி கேட்டதடி. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அது நேற்று, இது இன்னைக்கு. ஓ, அப்படி சரி. அப்போ இன்றைக்கி நடக்கிறது புதுசாக நடக்கட்டும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவனோட ஹிப்பை சுற்றி பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அதுவும் ரொம்ப டைட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, என்ன என்ன எத்தனை வாட்டி இழுக்குது? ஓ, ஷை ஆகுறியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு என்னை ஒழுங்காக விடு, நான் போகணும். முடியாது, முடியவே முடியாது, ஒன்னால் போட முடியாது. விடு. முடியாது முடியாது அப்படின்ட்டு அவள் விடுங்க இவன் முடியாதுனுங்க மாறி மாறி இதே தான் போயிட்டுருக்கு. அப்போ தேங்க ஒரு கட்டத்தில் வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வாயனுமே எதுவுமே சொல்ல, அவளும் அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வால் கிளாக் அப்படியே தட்டி விட்டுட்டாங்க. அது கீழே வந்து டொம்முன்னு உடையில சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்டதும் கீழே இருக்க எல்லோரும் அப்படியே மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. தேங்க அவ்வளோதான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான். வாயன் தான், பாவி என்ன மாட்டி விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக தேங்கோட அம்மா வந்து, வாயன் என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஓ, ஒன்றும் இல்லை அத்தை, இதுதான் உடஞ்சிருச்சு தெரியாமல் கை தவறி. ஓ, அப்படியாம்மா, சரி சரி, இது நான் மெய்டை வச்சு க்ளீன் பண்ண சொல்லிக்கிறேன். நீ வா, நீ வெளில வா வெளில வா. இல்லைத்த, நானே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ வா நீ வா, கீழே வா. ஆமாம், எங்கே போன அந்த தேங்கு? அவன் குளிச்சிட்ருக்கான் அத்தை. ஓ, குளிச்சிட்ருக்கானா? டே தேங்கு, என்னம்மா என் மருமகள் என்னடா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. அவள் பாரு, ஏதோ தெரியாமல் தட்டி விட்டுட்டா. அடிபட்டுருந்தா என்ன இருக்கும்? சத்தம் கேட்டு ரொம்ப எல்லோரும் மட்டும் என்ன பாத்ரூம்குள்ளே இருக்க? இல்லைம்மா, நானே இப்போ தான் வந்தேன் உடஞ்சதுக்கப்புறம். என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, அந்த வர நீங்கள் அவளை கூப்பிட்டு போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு வானை கூட்டிகிட்டு கீழே போய் காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. வானைக்கெலாம் அப்படியே புதுசாக இருக்குது. அவங்க அத்தைக்கிட்ட,
என்ன புதுசா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பவுமே நான் தானே காஃபி போட்டு குடுப்பேன். இப்ப என்ன? ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் முன்னாடி. இப்போ தான் எல்லாம் மாறி போச்சே. ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கும் சம்டைம்ஸ் வேணாம். அத பத்தி பேசாத. விட்ரு. முடிஞ்ச விஷயம் முடிஞ்சது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது கடந்து போட்டும். கடந்து போயாச்சு. விட்ரு. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இதுக்கடுத்து உனக்கும் எனக்கு ஒரு நியூ லைஃப். அத பத்தி மட்டும் யோசி அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது எனக்குமே ஓ! சரி அப்படின்னு தான் படுது. ஸோ, அதனால அவளும் எதுவுமே சொல்லாம அப்படியே சிரிச்சுட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா தேங் வரான். வாயன் அப்படியே தேங்க பார்க்குறான் முறைச்சிட்டு. அப்போ தேங் வந்ததும், "என்னாச்சு ஒயன்? ஏதோ வால்குள்ளலாம் தள்ளி விட்டியாமே? எதுடி தள்ளி விட்ட?" "ஓ! உங்களுக்கு சத்தம் கேட்கலையா தேவாங்? நீங்க பார்க்கல. உங்களுக்கு தெரியாது. நீங்க பண்ண வேலையால தான்." "ஆ சரி, சரி, சரி. புரியுது, புரியுது. நீ வாய மூடு. நீ எதுவும் பேச வேணாம். நீ எதுவும் பேச வேண்டாம்." "என்னடா என் மருமகள அரட்டிட்டு இருக்க?" ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. சரி எனக்கு காஃபி வேணாம்." "ஏவன் போ. போய் எனக்கு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டு எடுத்துட்டு வா. போடி போ." "ம். நானா? ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போய் எடுத்துட்டு வரணுமா?" "ஆமா. எனக்கு உன் கையால தான் குடிக்கணும். போ. போய் போட்டு எடுத்துட்டு வா." "டேய் நானும் பார்த்துட்ருக்கேன். என்னடா வந்ததுலேருந்து என் மருமகிட்ட ஒரு மாரியாவே பேசிகிட்டு இருக்க?" "அம்மா அவள் ஒரு மாரி பார்க்குறாம்மா. அதான் ஒரு மாரியா பேசிகிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. சிரிப்பெல்லாம் வருது. எனக்கு அட பாவி இவன் வேற அப்படின்ட்டு தேங்கோட மண்டையில சத்துன ஒரு அடி. அப்போ தான் தேங்க்கு புரியுது. "அம்மா நான் அந்த மீனிங்கில் சொல்லலம்மா." "சரிடா சரிடா எனக்கு புரியுது. அம்மா வாயன் உன் புருஷனுக்கு நீயே போய் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் போட்டு எடுத்துட்டு வா. அப்போ தான் உன் புருஷன் குடிப்பான் போல. நீயே ஊட்டி விட்டுருமா." அப்படின்ட்டு கிண்டல் வேற பண்ணுறாங்க தேங்க்லாம். சும்மா மானத்தை வாங்காதம்மா, அந்த அக்கா பார்த்து சிரிக்குதும்மா, வாயை மூடுமா. "சரி சரிடா, சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயனும் அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்லாம் போட்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவங்க அம்மா சும்மா இல்லாமல், "ஏம்மா வாயன் ஊட்டி உள்ளே என்ன? டே வாயனை ஊட்டி விட்டால் தான் குடிப்பியா? இல்லைனா வேணா அம்மா ஊட்டி விடவா?" அதெல்லாம் ஒன்றும் வேணாம்" அப்படின்ட்டாங்க. திணிச்சு அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துட்டு, ச்சே! ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறானுங்க. எல்லாம் இவளால தான். இருக்கட்டும் ரூமுக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அவனும் அப்படியே மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில. ஜங்குக்கும், ஜிமினும் கரெக்ட்டா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. மச்சான் என்னடா பண்ற?" அப்படின்ட்டு சவுண்ட் விட்டுட்டே வரும்போது, தேங்க்லாம், "ஆமாண்டா, ஆமா. இன்னைக்கு காலையில தான் இல்ல, இல்ல. நேத்து நைட்லேருந்து தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அத கெடுக்கிறதுக்கு இன்னும் எவனும் வரலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. லைட்டா தான் இருந்தது. வந்த உடனே வந்துட்டீங்க பார்த்தீங்களா? வந்து வாங்க, வாங்க, வாங்க. என்னடா உங்க அம்மா சோறு போடலையா? அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா? டேய் என்னடா மச்சான் நாங்க அதுக்காடா வருவோம். என்னடா எப்பயுமே ஏதோ ஃபியூஸ் போன பல்பு மாரி இருக்க. பல்பு மாரி இருப்ப. இன்னைக்கு என்ன அப்படியே பளபளன்னு ஏதோ எல்இடி பல்ப் மாரி மின்னுற. சரியில்லையா?" அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா, அங்க வான்னு உட்காந்து அவங்க அம்மா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்ததும், ஓ! ஓ! புரிஞ்சிருச்சு. வயன் வந்துட்டாளா? அதான் சாரோட மூஞ்சி இப்படி பளபளக்குதா? அதான் ரகசியமோ? மூடுங்க, மூடுங்க. லிப்ஸ் கூட அப்படியே நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கே மச்சான். இப்போதான் கிஸ் அடிச்சியோ ஃப்ரெஷ்ஷா? ஆ? எப்படி தான் கண்டுபிடிக்கிறானுங்களோ? எங்கள் அம்மாவே கண்டுபிடிக்கல இதுங்க கண்டுபிடிச்சிச்சு அப்படின்ட்டு. தேங்க்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும், "என்ன பண்ண உங்களுக்கு என்னடா? அவன் என் பொண்டாட்டி. நான் என்னனாலும் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வந்தது? ஆ, சரி, சரி. அப்போ நாங்க போய் சிஸ்டர் கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வந்துர்றோம்." ஓயேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் எந்திச்சு போகிறாங்க. தேங்க்லாம் பக்குன்னு இருக்கு. இவனுங்க ஏதாவது எடக்கு முடக்கா சொல்லி, இப்போ தான் அவளே சமாதானமா இருக்கா. மறுபடியும் ஓட விட்டுருவானுங்களோ அப்படின்ட்டு, தேங்க அப்படியே கொஞ்சம் பதறிட்டே தான் திரும்பி பார்க்குறாரு. வாயன் எங்க 2 பேரையும் பார்த்ததும், வாங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு தரவா?" "இல்லைம்மா, இல்லைம்மா. ஜிம்மனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தந்துரு. எனக்கு வந்து பனானா மில்க் ஷேக் போட்டு எடுத்து வந்து செய்யம்மா." "ஆ என்னது?" அப்படின்ட்டு வாயன் கேட்குறா. அப்போ தேங்க் பார்த்துட்டு, "ஆமாம் இவனுங்களுக்கு இது ஒரு குறைச்சல். அதாம்மா எனக்கு பனானா மில்க் ஷேக்கு, அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸு." "ஓ! ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இருங்க" அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஊற்றி ஜிம்மனுக்கு கொடுத்துட்டு, அப்படியே ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக் போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட போய், அதாவது தேங்கோட அம்மாட்ட போய், "என்ன ஆண்டி எப்போ யோகா கிளாஸ் வந்துட்டு வந்தீங்க?" "நான் வந்துட்டேன்டா மெடிடேஷன் கிளாஸ்லேருந்து. நீங்கள் என்னடா கொஞ்ச நாள் வீட்டு பக்கம் ஆளை காணோம், எப்போ வந்திருக்கீங்க?" "அதுவா 2 பேரும் சும்மா அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். லைட்டாக போர் அடிச்சுது. எங்கே போவோன்னு தெரில. அதான் போகிற வழில உங்கள் வீட்டு வந்ததா டபக்குன்னு இறங்கி வந்துட்டோம்." "ஓ சரிடா சரி. எனக்கு டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணி வந்ததில். நான் தூங்க போகிறேன். அந்த அண்ணன் தேங்க உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் பேசுங்க." "அவன்கிட்ட யார் பேசுவா?" "அப்போ நாங்கள் வயன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்" அப்படின்ட்டு 2 பேர் சொல்கிறாங்க. அப்படியே தேங்கோடாமல் 2 பேரும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, பேசுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. வானும் ஜங்குக்கு மில்க் ஷேக்லாம் போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படிம்மா இருக்க?" நல்லா இருக்கேன்." "எப்போம்மா வந்த?" "அது 1 வாரத்துக்கு முன்னாடி தான்." "ஓ அப்படியாம்மா சரி. நீ இல்லாதப்போ அந்த தேங்க் பையன் இருந்தால் பாரு எவ்வளோ பெரிய சோகக்கடலில் முழுகியிருந்தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தேங்க வந்து, "மூடுங்க மூடுங்க வாயை மூடுங்க. இப்போ யார் உங்ககிட்ட கேட்கல என்ன? வாயை மூடுங்க வாயை மூடுங்கடா வாயை மூடுங்க."
டேய் நாங்கள் தங்கச்சிக்கிட்ட உன்னை பற்றி எடுத்து சொல்லலான்னு நீ எடுத்து சொல்லி கிழிச்சு விளக்கணையெல்லாம் போது தயவு செஞ்சு மூடிக்கிட்டு உட்காரு. சரிடா எங்கடா கங்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு. என்னது கங்கா? கங்கு எதுக்கு இங்கே இருக்கணும்? ஏன் ஏன் அவள் எப்பவுமே இங்கே தானம்மா இருப்பா அப்படின்ட்டு இவனுங்க பாட்டுக்கு பழக்க தோசை சொல்ல தேங்கலாம் பகீர்னு இருக்குது. இவனுங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அவள் ஏன் மடியில் அரைப்பா. டே வாயை முடிங்கடா. கங்குங்கடா கங்குங்க அப்படின்ட்டு இவனுங்களும் வேணுக்குனே கேட்குறானுங்க. வான் அப்படியே தேங்க மறைச்சிட்டு ஏதோ வீட்டுக்கே வரமாட்டான்னு சொன்னேன். அப்போ இது என்ன? அவங்க சும்மா சொல்கிறானுங்கடி. ஓ சும்மா சொல்கிறானுங்களா? ஓகே 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 அப்போ நானும் சும்மா பண்ணுவேன்னு நானும் சும்மா நிறைய பண்ணுவேன் அப்படின்றா. தேங்க்லாம் இதுங்க ரெண்டுத்தையும் அடித்து பார்த்துணுன்ட்டு வெளில போங்கடா போங்க, உங்களுக்கு நான் வேலை வச்சுருக்கேன், என் ஆஃபீஸுக்கு போய் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டு தேங்கியும் அதாவது ஜங்குக்கையும் ஜிம்மனையும் துரத்தி அடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கெலாம் நம்மளாம் எவ்வளோ வருஷம் நட்பு, நீடா நீ இப்படி துரத்தி அடிச்சிட்ருக்க. நட்புக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி நான் எனக்கு விரும்பலடா, கிளம்பு அப்படின்ட்டு அங்கேருந்து ஜங்குக்கு ஜிம்மனையும் அப்படியே அடிச்சு விட்டுட்டு வாயின் எங்கே போகிற? நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன? சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்கணும், இங்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, அதை போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் போகிறேன், தள்ளு. சரிவா நான் ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் தேவையில்ல, எனக்கு தனியாகவே நடந்து போக தெரியும், இங்கேருந்து எங்கே அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும், போ தள்ளிக்கோ. ஐயோ இவளை சமாளிக்கவே முடியாதே. வா நிறி, நான் ட்ராப் பண்ணுறேன் வாவா அப்படின்ட்டு வேணுக்குனே காருக்குள்ளே வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறான். வாயெல்லாம் என்னை விட நான் வரல. சரி உட்கார் அப்படின்ட்டு காரில் ஏற்றிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்துட்டான். வந்த உடனே வாயன் பாட்டுக்கு ட்ராலியை தள்ளிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கா விறுவிறுன்னு. தான் என்ன பேக்கை கூட எடுக்காமல் போகிறா அப்படின்ட்டு வாயனோட பேக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வரான். அங்கே ஒர்க் பண்ணுற லேடி பார்த்துட்டு, சார் என்ன சார் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற பேக் எடுத்துகிட்டு வரீங்க? அது இல்லை மேம், என்னோடய ஒய்ஃபோட பேக்கு. ஓ உங்கள் ஒய்ஃப் ஆகுங்க? ஆமாம்மா என் ஒய்ஃப் தான். சரி சார் போங்க அப்படின்ட்டு உள்ளே அமுச்சு விட்டுட்டாங்க. வாய் பின்னாடியே தேங்க போகிறான். வாயின் நில்லுடி, பொண்டாட்டி நில்லுடி. என்ன நிற்கணும்? என்னவா ஏன்டி இப்படி படுத்துற? இந்த அவன் ஹேண்ட்பேக் கொடுங்க அப்படின்ட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறேன்ல, இங்கே நின்றுட்டுருந்தீங்கன்னா நான் எப்படி எடுத்து போடுறது? தள்ளுங்க. என்ன எடுத்து போடுன்னு சொல்ல, நான் எடுத்து போடுறேன். என் பொண்டாட்டி எது கஷ்டப்படணும்? இந்த காய்கறி வேணும், நான் மேட்கிட்ட சொன்னால் அவங்களே வாங்கி போட போகிறாங்க. எதுக்கு? அத்தை என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. சரியா நானே எடுத்து போட்டுக்கிறேன், உங்கள் ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் வேணா கங்கோட வீட்டுக்கு போய் காய்கறி சூஸ் பண்ணி எடுத்து அவளுக்கு போய் சமைச்சு போடுங்க, அவள் நல்லா சாப்பிடுவா. போங்க. நான் ஏண்டி அவளுக்கு சமைச்சு போடணும்? என் பொண்டாட்டி நீ தானே, உனக்கு தானே நான் சமைச்சு போடணும், எனக்கு நீ தானே முக்கியம். அப்படியா? ஆனால் உங்களை பார்த்தா அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே, என் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே. அந்த கரும்பு இல்லாதனாலே இவ்வளோ தூரம் பின்னாடியே ஓடி வந்திருக்கேன். உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன். நீ தானே வேணும், அதான் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். கங்கு வேண்டாம், ஒரு விளக்கணே வேண்டாம், எனக்கு நீ தாண்டி வேணும். நான் தான் வேணுமா? ஆமாம் நீ தான் வேணும், ஏன்னா நீ தானே என் பொண்டாட்டி. எனக்கு என் வாயன் தான் வேணும், எனக்கு என் வாயன் செல்லக்குட்டி தான் வேணும் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே மாறி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வாயனோட அண்ணன் வந்துட்டான். வாயனோட அண்ணனை பார்த்தது வாயன் அப்படியே ஒரு மாதிரி பம்பிட்டு நின்றுட்டுருக்கா. இது வரைக்கும் தேங்க் தெரியாது இதுதான் வாயனோட அண்ணன் அப்படின்னு. அண்ணன் இருக்கான்னு தெரியும், பட் பார்த்துருக்க மாட்டாப்புல. ஸோ இது வாயனோட அண்ணனா யாருன்னு தெரியல. பட் வாயன் இவரை பார்த்து பயப்படான்னு தெரிஞ்சதும், யார் இவர், எதுக்கு இவரை பார்த்து பயப்படுற? வேணா பெரியவனா இதை பண்ணானா உன்னை விரட்டினானா? யாரா நீ அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு சண்டைக்கே போயிட்டான். அவங்க அண்ணன் அப்படியே வாயனை பார்த்து முறைச்சிட்ருக்கான். வேண்டாம் சும்மா இருங்க. எதுக்கிட்டி சும்மா இருக்கணும்? யார் இவன் உன்னை பார்த்து முறைச்சிட்ருக்கா, நீ அவனை பார்த்து பயந்துட்டு நின்றுட்டுருக்க, என்ன விஷயம், என்னாச்சு? இல்லை அது வேணாம், அமைதியாக இருங்க. அவர் என்ன யார் இவன்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஐயோ அறிவு இருக்கா, அவன் என் அண்ணன் கூட பிறந்தவன். ஓ மச்சானா, சரி விடு நான் பேசிக்கிறேன். தேங்க சும்மா இருந்தேன், என் அண்ணன் ரொம்ப கோவக்காரன். நான் யாருன்னு தெரியும்ல, அவனை விட எனக்கு நல்லாவே கோவம் வரும். உங்கள் அண்ணா பார்த்துக்க நில்லு அப்படின்ட்டு. என்ன மச்சான் இந்த பக்கம் அப்படின்ட்டு தேங்க பாட்டுக்கு போய் கேஷுவலாக கேட்க, அவங்க அண்ணன் அப்படியே முறைன்னு முறைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கான் தேங்க பார்த்து. தேங்கும் லைட்டாக என்ன இப்படி முறைக்கிறான் அப்படின்ட்டு. என்ன இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ தான் என் தங்கச்சி புருஷனா, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓ நீங்கள் தான் என் பொண்டாட்டியோட அண்ணன் சொன்னான், அதை நானும் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். பட் உங்கள் கூட சண்டை போடணும் அந்த மைண்ட் செட்லாம் இல்லை எனக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் தங்கச்சி எனக்கு வேணும், அவன் லவ் பண்ணுறா, நானும் லவ் பண்ணுறேன், ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ என்ன எதுக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்கீங்க, வாங்க சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு கையை எடுங்க, அவங்க இதெல்லாம் பேசுங்க, நான் வரல.
நான் இங்கே பொருள் வாங்க தான் வந்தேன். வாங்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். கண்டவங்களெலாம் பார்க்கணுன்னு எழுதி வச்சிருக்கு. இதுக்கடுத்து இவங்க மூஞ்சிலாம் முழிக்கக்கூடாது அப்படின்ட்டு வானை பார்த்துட்டே சொல்கிறான். வானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்று பார்த்துட்ருக்கா. தேங்க் வந்துருச்சு. ஹலோ, என்ன என் பொண்டாட்டியெல்லாம் கண்டவங்கன்றவங்களாம் நீ சொல்லக்கூடாது என்ன? அவள் அழுகுறா. அவள் அழுகிறத என்னால் பார்க்க முடியாது. அவள் கலந்து கண்ணீர்லாம் வருது. எனக்கு அதை ஏற்றுக்க முடியாது பார்த்துக்கோ. ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு போயிடுறேன். உன்னை நான் மிரட்டினேன்னு தெரிஞ்சால் எனக்கு சண்டைக்கு தான் வருவா. பரவாயில்ல, இருந்தாலும் என் பொண்டாட்டியை நீ அப்படிலாம் பேசாத, அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காத. ஏன்னா அவனா எனக்கு முக்கியம். அவள் கஷ்டமாக இருக்குது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு டைலாக் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.